குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கணிப்புகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பே திமுக வேண்டாம், விஜயுடன் கூட்டணி வைப்போம் என்று காங்கிரசின் பல தலைவர்களும் வலியுறுத்தி வந்தனர். MP ராகுலும் அதைத்தான் விரும்புகிறார் என்றெல்லாம் பேச்சு அடிபட்டது. ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தேசிய தலைவர் கார்கே முடிவால் மீண்டும் திமுக கூட்டணியில் தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் விஜய் முதல்வராகும் வாய்ப்பு கனிந்து இருக்கும் நிலையில் காங்கிரசின் முக்கிய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தகவல் பகுப்பாய்வு பிரிவின் தலைவராக இருக்கும் இவர் விஜயின் அசுர எழுச்சி குறித்து கூறியது. தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கும் காயங்களில் காரம் தேய்ப்பது போல் இருக்கிறது. விஜயுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நான் உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் விரும்பினோம். காங்கிரஸ் தொண்டர்களும் இதைத்தான் விரும்பினார்கள். ராகுலும் விஜயுடன் கூட்டணி வைக்கவே விரும்பினார். 50 ஆண்டுக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பை காங்கிரசார் தவறவிட்டு உள்ளோம். விஜயுடன் கூட்டணி வைத்திருந்தால் இன்று கள நிலவரமே வேறு. ராகுலும் விஜயும் ஒன்றாக வந்திருந்தால் 1/3 பங்கு தொகுதிகளை வென்று இருப்போம். மிகப்பெரிய வாய்ப்பை தவற விட்டுள்ளோம் என்றார். பிரவீன் சக்கரவர்த்தி தான் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முழக்கத்தை காங்கிரஸில் முதன்முறையாக வைத்தவர். தனிப்பட்ட முறையில் விஜயையும் சந்தித்து பேசினார். ஆனால் உட்கட்சி பூசலால் அவர் நினைத்த காரியம் நடக்காமல் போய்விட்டது.